ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் மக்கள் மனதில் சேனலிருந்து சாஜித் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற உடனுக்குடன் அப்லோட்ஸ், பாப்புலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் விஐபி கேமிங் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவர் சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவர் சேனலை போய் பார்த்தேன். ஸோ நல்ல குட் குவாலிட்டியான கேம்ஸ், ஓகேவா, கேமிங்கான வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி. ஸோ நீங்களும் போய் பாருங்கள், போய் அவர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பக்கத்து வந்து நிறையா ஒரு பக்கத்து வந்து தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கத்து வந்து ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டுமே. அடுத்த சைடு வந்து 12th பப்ளிக் வந்து எப்படி அவங்க நடத்த போகிறாங்க, இல்லைன்னா 10th பப்ளிக் வந்து இருக்கா 12th பப்ளிக் அப்படின்னு ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அவங்க எல்லாருக்குமே முக்கியமானது என்னென்னா லீவ் விடுவாங்களா. இப்போ 10th ஆல் பாஸ் போட்டவங்க 11th போனால் அவங்களுக்கு லீவ் விடுவாங்களா, 11th ஆல் பாஸ் பண்ணவங்க 12th போகிறாங்களா அவங்களுக்கு லீவ் விடுவாங்களா அப்படின்னு தான் இப்போது அதிகமாக வந்து ஓடிக்கிட்டுருக்கு. காலேஜுக்கும் லீவ் விடுவாங்களா அப்படின்னு அது கேள்வி கேட்டுட்ருக்கு. நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. 5 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் வந்து கேட்டுக்கோங்க. அப்புறமா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு 1வது விஷயம் வந்து கொரோனா வந்து நம்ம தமிழகத்தில் வந்து அதிகரிச்சுட்டு வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நியூஸ்லனா இப்போவே போய் பாலிமரில் புதிய தலைமுறையில் போய் பாருங்கள், சத்தியம் நியூஸ்லேயும் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 2வது, மார்ச் 31 வரை வந்து லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்டு பண்ணிட்டாங்க நம்ம தமிழக அரசு. 3வது, மத்திய அரசு வந்து நம்ம தமிழக அரசு வந்து எச்சரிச்சிருக்கு. ஏன்னா நம்ம தமிழக அரசை வந்து என்னப்பா நீங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்துகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க நம்ம மத்திய அரசு தமிழக அரசுக்கிட்ட. அடுத்த விஷயம் என்னென்னா, எப்போவுமே வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து விடுவாங்க. ஓகேயா, இப்போவே உங்களுக்கு தெரியும், சரியான வெயிலெலாம் அடிச்சுக்கிட்டு இருக்குது, மண்டே பொழந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எனக்கு சரியான தலைவலி. ஓகேவா, சம்மர் தலைவலி, இன்றைக்கி காலையிலேயே சம்மர் தலைவலி எனக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து சம்மர் வெக்கேஷனான லீவு விடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து என்னென்னா, தேர்தல் பணி வந்து ரொம்ப மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருகிறது. ஓகேவா, பணிகள் வந்து நிறையா ஆசிரியர்கள் வந்து பணி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு தேர்தல் பணியை வந்து மிகவும் சிறப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். ஆசிரியர்களும் கலந்துக்கலாம் பணியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வேறு. ஸோ அதனால் மும்முரமாக வந்து தேர்தல் பணி வந்து ரொம்ப நடந்துகிட்ருக்கு. அதோட மும்முரமான பணி 12th வந்து பப்ளிக் இந்த முறை வைக்கலாமா, இல்லை ஆல் பாஸ் போட்டுடலாமா, ஆல் பாஸ் போட்டால் அவங்களுக்கு எந்த முறையில் வந்து வேலை வாய்ப்பு வழங்குறது, அதை பற்றியும் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஸோ காலேஜுக்கு அப்டேட்ஸான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காலேஜுக்கு வந்து செமஸ்டர், ஓகேவா, இந்த செமஸ்டரை வந்து ஆன்லைன் முறையில் வந்து விற்கலாமா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய குழப்பங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓகேவா, ஸோ அதெல்லாம் எப்படி வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் எல்லாம் வைப்பாங்க. ஸ்கூல் அப்படி பப்ளிக் எக்ஸாம் வச்சா எப்படி நடத்தலாம், ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் வச்சா எப்படி நடத்தலாம், கேன்சல் பண்ண எந்த முறையில் வந்து மார்க் வழங்கலாம், எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுன்னு பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் வந்து கவலை இல்லை, ஏன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த பாலிசி, ஓகே, நியூ எஜுகேஷன் பாலிசி 2022 சைன் போட்டார்னா 10th 11th 12th வந்து நோ பப்ளிக், டைரெக்டாக காலேஜில் போய் செமஸ்டர் எழுதலாம், ஜாலியாக எழுதலாம், நோ பப்ளிக். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் சூப்பரான ட்ரூவான அப்டேட்ஸ், ஸ்கூல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாக வரும். ஓகேவா, ஸோ நம்ம பார்ப்போம். மார்ச் 10 லீவு விடணும். அவங்க விடலைன்னா நம்ம ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச நிறையா சேனல் இருக்காங்க என் கூட இன்ஸ்டாகிராமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நம்ம கலந்து ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கிட வேண்டியதான். உங்களுக்காக நான் கண்டிப்பாக இறங்குவேன் நண்பர்களே. நீங்களும் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த விடையை முடித்து கொண்டிருக்கிறேன். உங்களை மீண்டும் சந்திக்கலாம். நான் ஸ்கூலு போயிட்டு வந்துடுறேன். நீங்களும் ஸ்கூல் போயிட்டு வந்து வீடியோவை வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் ஸ்கூலில் என்னென்ன கதி நடக்குது நானும் அப்படியே
உங்களுக்காக சொல்கிறேன் நண்பர்களே. வணக்கம். பாய்.